வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீபோஸ்ட். அவர் என்ன இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு அதை பற்றியும், அது இல்லாமல் வழக்கம் போல் திமுக உடன்பிறப்புகள் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க, நரேட்டிவ் செட் பண்ணி பார்க்குறாங்க, மக்கள் மீதே விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீபோஸ்ட்டை பற்றி பேசிடுவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடோட துணை முதலமைச்சராக இருக்கார். அதாவது அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கார். அவருடைய மகன் வந்து துணை முதலமைச்சராக இருக்கார். அதே போல் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கார். கடந்த நாட்களில் அவருடைய வளர்ச்சி, அவருடைய தொழில் அப்படிங்கிறதெல்லாம், அவர் எங்கேருந்து வந்தார், என்னென்ன படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார், அதன் பிறகு எப்படி எம்எல்ஏ ஆனார், அதன் பிறகு எப்படி மந்திரி ஆனார், அதன் பிறகு எப்படி துணை முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியாச்சு. இருந்தாலும் சினிமா துறையிலேருந்து வந்திருந்தாலும் துணை முதலமைச்சர் ஆன பிறகும் கூட சினிமாவை அவர் விடலை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியும். ஏன்னா எல்லா திரைப்படங்களும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தார். 2021 பிறகு ரெட் ஜெயின் மூவிஸ் எவ்வளவு திரைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கோம். இந்த நிலையில இன்பன் உதயநிதி அவர்கள் வந்து இட்லி கடை அப்படிங்கிற படத்தின் மூலமாக வந்து திரைத்துறைக்கு வந்துட்டாரு. அடுத்த கட்டமா தன்னுடைய தொழிலை வந்து தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இவர் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு என்ன மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன்வைக்கணும். குறிப்பிட்டு இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் விவாதமாகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து, நிவாஷினி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸோட ஒரு பதிவை இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த பதிவுக்கு கடுமையான விமர்சனங்கள். ஒரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்படி பண்ணலாமா, திமுகவோட இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்து இப்படி பண்ணலாமா, அடுத்த கட்டமாக திமுகவுக்கு தலைவராகவும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவும் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நடிகையோட படத்தை வந்து ரீபோஸ்ட் பண்ணலாமா, போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 பிறகு வந்து அவர் துணை முதல்வர் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கே இல்லை, வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த கட்டமாக மாமன்னன் தான் கடைசி படம் சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு படம் நடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. எப்படி தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த 69 படத்துக்கு பிறகு எனக்கு படமே இல்லை, சினிமா துறையை விட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது, திமுக உடன்பிறப்புகளை தாண்டிய பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் வந்து அவர் அடுத்த படத்தின் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அடுத்த படத்திற்கு இவர் தான் நடிக்க போகிறார், இவர் தான் இயக்க போகிறார், இவங்க தான் ஹீரோயின் அப்படி இப்படிலாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை படம் அடுத்த 2026 நடிக்கிறதுக்கான இன்பன் உதயநிதி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கான ஒரு வேலை செயல் திட்டத்தை தொடங்கியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அடுத்த படத்துக்கான ஹீரோயின் செலெக்ஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய டைரக்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, ஹீரோயின் செலெக்ஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. மேபி அடுத்த படத்துக்கு ஹீரோயின் வந்து செலெக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு தெரியாமல் வந்து ரீபோஸ்ட் ஆகிருக்கலாம். இது வந்து பெரிய விஷயமா வந்து பேச தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து சினிமா துறையை விட்டுட்டு வெளியில் வரல, அவர் இன்னும் மக்கள் பணியில் ஈடுபடல அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு தெரியுது. ஏன்னா சினிமா துறை சம்மந்தப்பட்ட, அதாவது அவருக்கும் அந்த துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். நடிகர் சங்கத்திலேயோ திரைப்படம் ரிலீஸ்லேயோ எதுலேயோ ஒரு சிக்கல் வருது, இல்லைனா திரைத்துறை சார்ந்த அரசு நிகழ்ச்சிகள்லேயோ முதன்மைப்படுத்தப்படுறது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய தலைமையில் தான் எல்லாமே நடக்குது. நடிகர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் உதயநிதி தான் போய் பார்க்குறாங்க. அவருக்கு பிறகு தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவர் வந்து சினிமா விடலை அப்படின்னு தெரிய வருது. அவருடைய தொழில், அதை நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. 2026 பிறகு வந்து மறுபடியும் நடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவோட ஆட்சியோட நிலையை பார்க்கும்போது அவங்க எதிர்கட்சியாக கூட வரக்கூடாது அப்படின்ட்டு தான் மக்களோட எண்ணமா இருக்கு. எல்லா கட்சிகளும் அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இவங்களோட செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் திமுகவோட செயல்பாடு, அவங்க வந்து எதிர்கட்சியாக கூட வரக்கூடாது அப்படின்ட்டு தான் மக்களோட வரவேற்பா இருக்கு, மக்களோட எண்ணமா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்தபடியாக படம் நடிக்கலாம். அந்த படத்தில் வந்து இவங்க ஹீரோயினாக இருக்கலாம், அதற்கான செலெக்ஷனாக இருக்கலாம், அல்லது அவருடைய மகன் இன்பநிதி அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் அடுத்த படம் வந்து மேபி வேற எதுவும் படம் எடுக்கலாம். அதற்கு வந்து சர்ச் பண்ணியிருக்கலாம், அதற்கு வந்து பார்த்துருக்கலாம். தெரியாமல் இது வந்து எப்படி சொல்கிறது, வேண்டுமென்று பதிவு பண்ண மாதிரி தெரியல. ரீபோஸ்ட் தானே பண்ணியிருக்காரு, அவர் போஸ்ட் பண்ணல, ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. மேபி கை டச் பண்ணி தெரியாமல் பண்ணியிருக்கலாம். நம்ம எப்படி ட்விட்டரில் வந்து லைக் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டாகிராமில் எப்படி ரீபோஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான்.
அவர் என்டர்டெயின்மெண்ட்டாக அவருக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சினிமாவை பொழுதுபோக்காக பார்த்தா பிரச்சனை இல்லை நமக்கு. தமிழ்நாடையும் வந்து அவங்க பொழுதுபோக்காக பார்க்குறாங்க அப்படிங்கிறதா நமக்கு சிக்கலே. அவங்க வந்து இதை வந்து ஒரு சினிமா மாதிரி ஒரு விளம்பரங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு ஷூட்டிங்கை வந்து ஒரு பஸ்ஸில் ஷூட் பண்ணுறது, மக்களை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு அங்கே போய் ஷூட் பண்ணுறது, நேரடியாக போயிட்டு நிவாரணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணுறது. இன்றைக்கு வட சென்னையை பொறுத்தவரையும் கடந்த 4-5 நாட்களாக வந்து கழிவுநீர் தேங்கி இருந்துச்சு. அதை வந்து சரி செய்யலை அப்படின்ட்டு மக்கள் குற்றச்சாட்டு, துர்நாற்றம் வீசுது, நோய் தொற்று ஏற்படும், அதற்கான ஒரு அபாயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு பதிவு பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெள்ளம் தொடர்பாக, வெள்ளம் தேங்கக்கூடிய பகுதிகளை வந்து பார்வையிட்டதாக சொல்லியிருக்காங்க. இது மேபி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மேபி பார்த்துருக்கலாம், அல்லது அடுத்த படத்திற்காக ஒரு ஹீரோயின் செலெக்ஷனாக இருக்கலாம், அதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இதை வந்து பெரிய அளவில் விவாதம் பண்ண தேவையில்லை. இதை தாண்டி அதில் கற்பனைகளை வந்து மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய பேச வேண்டிய தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது அவருடைய தொழில். 2026 பிறகு படங்கள் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ஹீரோயின் செலெக்ஷனாக கூட இருக்கலாம், தேடலாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பதிவு பண்ணிட்டு அடுத்த கட்டத்தாக போயிடுவோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை வந்து தாவக மீதும் தலைவர் விஜய் மீதும் வந்து உடன்பிறப்புகள், கட்சியினர், முதலமைச்சர் வரைக்கும் சட்டப்பேரவை வரைக்கும் வந்து நிறைய பொய்களை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்க எந்த ஒரு நரேட்டிவுமே மக்கள் மத்தியில் எடுபடலை அப்படிங்கிற நிலையில் ஒவ்வொருத்தவங்களா திட்டிட்டு வந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக 2 தரப்பு நியாயங்களுமே பேசியிருந்தாங்க. விஜய் தரப்பு என்ன செஞ்சிருக்கணும், அதே போல் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி திமுக தரப்புலேருந்து என்ன செஞ்சிருக்கணும், திமுக ஆட்சி தரப்புல இருந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு பதிவு பண்ணாங்க. நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்க சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு போகிறோம். ஆனால் எப்படி இதுவரைக்கும் திமுகவிற்கு, திமுக இயக்கங்களுக்கு அல்லது இவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த, எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டாங்கன்னு நினச்சவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்து தெரிவித்தோன்னே அவங்களுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்கள வந்து செக் பண்ணணும், அவங்க வந்து இந்த நிலைக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல, அப்படி இப்படின்ட்டு எல்லாமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, யாருமே எந்த கருத்துமே சொல்லக்கூடாதுங்கிறது தான் பாசிசம். உங்களை தாண்டி யாருக்கும் எந்த ஆதரவும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பாசிசம். உங்களை தாண்டி உங்களுக்கு எதிரான எந்த ஒரு கருத்துமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பாசிசம். இப்போ எப்படி புதிய தலைமுறை முடக்கிட்டு சமோசா அவர்களை வந்து எந்த மாதிரியெல்லாம் எழுத முடியுமோ எழுதிட்டு பேசிக்கிட்டு அவங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு அப்படி இருக்காங்க இப்படி உடன்பிறப்புகள். அதாவது அவர் வந்து எப்படி இருந்தார், சமோசா அவர்கள் இதுக்கு முன்பு கருணாநிதி அவர்களுடைய அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க, திமுக உடைய நெருக்கமாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நல்லவர்களாக தெரியக்கூடிய திமுக அரசுக்கு ஆளுங்கட்சி ஆனவுடனே அவங்க குறைகள்லாம் சொல்கிறாங்கன்னொன்னே எப்படி அவங்க எதிரியாவோ விரோதியாவோ பிஜேபியாவோ ஆர்எஸ்எஸ் இதை விடவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நிலையில தான் இருக்குது. அப்படி தான் ஷாலினி அவர்கள் மீதும் டாக்டர் ஷாலினி அவர்கள் மீதும் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபடுறாங்க. யாருமே எதிர்கருத்து தெரிவிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு, திமுக கட்சி இருக்கு, இவங்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. தனக்கு ஆதரவாக என்ன கருத்து வந்தாலும், எப்படிப்பட்ட அவதூறுகளை அவங்க பரப்பினாலும், எப்படிப்பட்ட வன்முறை தூண்டக்கூடிய வீடியோக்கள் வந்து பேசினாலும் கூட அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படல, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு பார்க்க முடியுது. ஆனா தாவேகா தரப்பிற்கோ தளபதி விஜய் அவர்களுக்கோ ஆதரவாகவோ அல்லது இதில் உண்மைத்தன்மை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இருதரப்பு கருத்துக்களையும் பேசக்கூடியவர்கள் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இதை தாண்டி அடுத்த கட்டமா மக்கள் மீதே அவர்களை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சமீபத்தில் 2-3 பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அவங்க வந்து நீண்ட காலமாக நான் பத்திரிகையாளர் அப்படின்னே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக உடன்பிறப்பு அப்படின்ட்டு அப்புறமா தெரியும். அவங்களுடைய சமீபத்திய பதிவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இந்த 20 லட்சம் பணத்திற்காக இப்படி பேசுறாங்க, அதாவது தளபதி அவர்களை பார்க்க வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த வருத்தம் வந்து அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும், விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்கணும், அதுதான் என்னுடைய இழந்த பிள்ளையோட கனவா இருந்துச்சு, அதனால தானே அங்கே கூட்டத்துக்கு வந்தான், இப்படிப்பட்ட நிலையில தான் அவங்களுடைய மனநிலை இருக்கு. அவர் என்ன பண்ண முடியும், தளபதி அவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் முன் வச்ச உடனே பணத்துக்காக தான் பேசுறாங்க, பணம் 20 லட்சம் பணம் பேச வைக்குதா, ஒரு குழந்தையை இவங்க எப்படி பெற்றெடுத்தாங்க, இவங்கெல்லாம் குழந்தைன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு தனிமனித தாக்குதல், அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து தாக்குதலில் ஈடுபடக்கூடிய கேவலமான ஒரு அரசியலை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடன்பிறப்புக்கு மேல இருக்கவங்க. இவங்க எப்படின்னா யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் குற்றவாளின்னு அறிவிச்சு விட்டுறது. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமாக இருக்கட்டும், அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது, அவங்களுடைய தனிப்பட்ட முகவரி எல்லாமே லீக் ஆகுது. இன்னொரு சம்பவம் வந்து திமுக உடன்பிறப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க, அவங்களுடைய புகைப்படங்கள், அவங்க கொடுத்த புகார்கள் எல்லாமே வெளியில் வருது. அதே போல் ஈசிஆரில்
ஒரு கார் சேசிங் சம்பவம். இந்த சம்பவம் வந்து திமுக கொடி கட்டிய கார் வந்து ஒரு குடும்பத்தை வந்து சேஸ் பண்றாங்க. இதுல எப்படி செய்தி வெளியிட்டாங்க, எப்படி ஊடகங்கள்ல வந்து பேசுனாங்க, எப்படி திமுக உடன்பிறப்பு பேசுனாங்கன்னா, ஆண் நண்பர்களுடன் போன பெண்களை வந்து அப்படின்ட்டு, அதாவது விக்டிம் பிளேம் பண்றது. இந்த பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த பெண்ணோட நண்பனோட இருந்தா அப்படின்னு ஒன்று சொல்றது. அதே போல இந்த இன்னொரு திமுக உடன்பிறப்பு செஞ்சதுக்கு வந்து அந்த பொண்ணை பத்தி தவறான வீடியோக்கள், அந்த பொண்ணோடைய பாஸ்ட் பத்தி பேசுறது, இதுதான் அப்படின்னு பண்ணுவேன். அதே போல நாங்குநேரி மாணவன் மறுபடியும் பாதிக்கப்படும் போது அவனுடைய போன்ல என்ன ஆப்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்றது. பாதிக்கப்பட்ட தரப்புகளை வந்து வெங்கை வேலா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பே வந்து அவங்க மீதுதான் தப்பு, அவங்களோட பின்னணி என்ன தெரியுமா, இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலையில் என்ன ஆச்சு, அவருடைய பின்னணி என்ன தெரியுமா, அவர் எங்கேருந்து வந்தார் தெரியுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவர் இறந்தா கூட, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானா கூட அவங்க தான் தப்பு. அந்த பெண் எப்படி அந்த இரவுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள ஒரு ஆண் நண்பரோட இருக்கலாம், அவங்க எப்படி கார்ல வந்து அந்த ஈசிஆர் சம்பவத்துல குடும்பத்தோட போயிருக்காங்க நள்ளிரவில் ஆண் நண்பர்களுடன் அப்படின்ட்டு செய்தி போட்ட உடனே அவங்க போன் அடிச்சு சொல்றாங்க, இது என் ஃபேமிலி வந்து ஏன் இப்படி தப்பா வந்து நீங்க நியூஸ் போடுறீங்க. ஏன்னா இங்க அரசு பொறுப்பு இருக்கணும்ல, காவல்துறை பொறுப்பு இருக்கணும். அந்த ஈசிஆர் சம்பவத்துக்கு, ஈசிஆர்ல அந்த கார் சேசிங் சம்பவத்துக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு அரசு பொறுப்பு இருக்கணும், காவல்துறை பொறுப்பு இருக்கணும். எஃப்ஐஆர் வெளியாகுதுன்னா காவல்துறை பொறுப்பு இருக்கணும். இப்படி திமுக எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ, அதே போல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையா இருக்கட்டும், வெங்கவேல் சம்பவமா இருக்கட்டும், இது கண்டுபிடிக்காம எப்படி பாதிக்கப்பட்ட மக்களே வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் திமுகவுக்கு பாதிப்பு வருதோ அங்கெல்லாம் வந்து மக்கள் தான் காரணம், பாதிக்கப்பட்டவன் தான் காரணம். இதில் நம்ம குறிப்பிட்டு கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசின வீடியோக்கள்லாம் எடுக்கப்பட்டது 2 தினங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோக்கள். அப்போதைக்கு பேசிய வீடியோக்களை எடுத்து 20 லட்சம் பணம் கொடுத்த பிறகு தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு பொய்யான நரேட்டிவ் வந்து திமுக உடன்பிறப்புகள் செட் பண்ணிட்டு அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குடும்பங்களுக்கு கொடுக்கல, பணம் கொடுக்கல, இது ஏன் கொடுக்கல, அது வந்து சிபிஐ வழக்கில் இருக்கிறதுனால, அவங்க அது சம்மந்தப்பட்டதுனால, இல்லைன்னு சொன்னதுனால கொடுக்கல அப்படின்ட்டு 39 குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 பேர்லாம் இறந்துருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே நிதி கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு தான் தவேக தரப்புல சொல்லப்பட்ட பதில். இந்த நிலையில ஒரு பொய்யான நரேட்டிவ் எடுக்கிறது, அதை திமுகவினர் சொல்றது, அதை வந்து நாம் தமிழர் கட்சியினர் பரப்புனது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இடுமோனம் கார்த்தி அவர்கள் வந்து பதிவு போட்டிருக்காரு. திமுக ஆதரவாளர்கள் வந்து பொய்யான செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு அதை வந்து இங்க பாருங்க 20 லட்சம் கொடுத்தது வந்து எப்படி பதிவு பண்ணிருக்காங்கன்ட்டு. அதாவது தாவேகா தோழர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்ட வந்து நேரடியாக மோத முடியல, இந்த ஒரு சூழலை வந்து ஃபேக் ஐடியெல்லாம் வச்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல எதையாவது பண்ணுவோம். ஏன் மக்கள் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நம்புறாங்க, ஏன் மக்கள் வந்து அவர் மீது கோவப்படல? இப்போ இந்த 41 குடும்பத்துல யாராச்சும் எதிராக பேச மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாம நேரடியா போய் பணத்தை கொடுக்காம அக்கௌண்ட்லேயே போட்டதுனால அங்க கொடுக்கும்போது ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. பணம் கொடுக்கும்போது அதெல்லாம் எடுபடலைங்கிற ஒரு காரணத்தினால மக்கள் மீதே, இந்த மக்கள் ஏன் வந்து விஜய் ஏற்கவே இல்லை, விஜய் மேலே ஏன் குற்றச்சாட்டை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கடுப்புல மக்களே வந்து அந்த குழந்தைகளையே அவங்க பெற்றவர்களே வந்து திமுக உடன்பிறப்புகள் கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களோட அரசியல், இதுதான் உங்களோட அரசியல். கருணாநிதி காலம் தொட்டு ஸ்டாலின் காலம் தொட்டு இன்றைக்கு உதயநிதி காலம் வரைக்கும் இதுதான் உங்களோட அரசியலா இருக்கு. இதற்கு 200 ரூபாய் வாங்கக்கூடிய உடன்பிறப்புகள், 200 ரூபாய் தாண்டி வாங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் வந்து கேவலமாக பேசிட்டு வரீங்க. மக்கள் எப்பயுமே உண்மை பக்கம் தான் இருப்பாங்க. மக்கள் எப்பயுமே பொய், துரோகிகள், எதிரிகள், மக்கள் விரோதிகளுக்கு எதிராக தான் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் திமுக பக்கம் இல்லை, உங்களுடைய உடன்பிறப்புகள் பக்கம் மக்கள் இல்லை. உண்மை பக்கம் இருக்கிறதுனால தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பக்கம் இருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு நிலையாக இருக்குது. 2026லையும் மக்கள் தாவேக பக்கம் தான் நிற்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யான பரப்புரைகள், நரேட்டிவ்களுக்கெல்லாம் மக்கள் வந்து ஆளாக மாட்டாங்க. அதெல்லாம் வந்து வேற ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம், இந்த காலத்தில் நடக்காது அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டு மீண்டும் மற்ற அரசியல் நிகழ்வுகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பேசுவோம், அரசியல் சார்ந்த விவாதங்களையும் தொடர்ந்து பேசுவோம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.